இந்தியாவில் மக்கள் தொகை போக்குகள். மக்கள் தொகை அம்சங்கள் பற்றி அறிவியல் நெறிப்படி படிப்பதே மக்கள் தொகையியல் எனப்படும். இந்திய மக்கள் தொகை போக்கின் பல்வேறு கூறுகளாவன: மக்கள் தொகை அளவு, வளர்ச்சி வீதம், பிறப்பு மற்றும் இறப்பு விகிதம், மக்கள் தொகை அடர்த்தி, பாலின விகிதம், வாழ்நாள் எதிர்பார்ப்பு, எழுத்தறிவு விகிதம். இந்திய மக்கள் தொகை போக்கின் கூறுகள். மக்கள் தொகை அளவு. இந்திய மக்கள் தொகையானது உலக அளவில் சீனாவிற்கு அடுத்து 2ஆம் நிலையை அடைந்துள்ளது. உலகின் புவிப்பரப்பில் 2.4% பரப்பளவு மற்றும் உலக வருவாயில் 1.2% வருவாயை பெற்றுள்ள இந்தியா, உலக மக்கள் தொகையில் 17.5% தன்னகத்தை கொண்டுள்ளது. உலக மக்கள் தொகையில் 6இல் ஒருவர் இந்தியர். உலக மக்கள் தொகையில் 3ஆம் இடம் பிடிக்கும் அமெரிக்க ஐக்கிய நாடுகளை விட உத்தரப்பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிராவின் மக்கள் தொகை அதிகம். 1911 முதல் 1921 வரை கொள்ளை நோய், காலரா, பிளேக், இன்ஃப்ளூயன்சா போன்ற கொள்ளை நோய் மற்றும் பஞ்சம் காரணமாக மக்கள் தொகை குறைந்தது. 1921இல் மக்கள் தொகை அதிகரிக்க தொடங்கியதால் அவ்வாண்டு பெரும் பிரிவினை ஆண்டு என அழைக்கப்படுகிறது. 1951ஆம் ஆண்டு மக்கள் தொகை பெருக்க வீதம் 1.33%இலிருந்து 1.25ஆக குறைந்ததால் இது சிறுபிளவு ஆண்டு என அழைக்கப்படுகிறது. 1961இல் இந்திய மக்கள் தொகை உயர்வு வீதம் 1.96%, அதாவது 2% ஆகும். ஆகையால் 1961ஆம் ஆண்டை மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு என்கிறோம். 2011இல் இளைஞர்களின் மக்கள் தொகை குறிப்பிடத்தக்க அளவில் உள்ளது. இது மக்கள் தொகை மாறுதலை குறிக்கிறது. பிறப்பு விகிதம் மற்றும் இறப்பு விகிதம். குழந்தைகள் பிறப்பு விகிதம் 1000 மக்கள் தொகைக்கு பிறக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கையை குறிக்கும். இறப்பு விகிதம் 1000 மக்கள் தொகைக்கு இறப்பவர்களின் எண்ணிக்கையை குறிக்கும். மிக குறைந்த பிறப்பு விகிதம் கொண்ட மாநிலம் கேரளா, 14.7. அதிக பிறப்பு விகிதம் கொண்ட மாநிலம் உத்தரப்பிரதேசம், 29.5. மிக குறைந்த இறப்பு விகிதமுடைய மாநிலம் மேற்கு வங்காளம், 6.3. அதிக இறப்பு விகிதமுடைய மாநிலம் ஒரிஷா, 9.2. அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலங்கள் பீமரு மாநிலங்கள்: BI பீகார், MA மத்திய பிரதேசம், R ராஜஸ்தான், U உத்தரப்பிரதேசம். மக்கள் தொகை அடர்த்தி. மக்கள் தொகை அடர்த்தி என்பது ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் வசிக்கும் மக்களின் எண்ணிக்கையை குறிக்கிறது. மக்கள் தொகை அடர்த்தி மொத்த மக்கள் தொகை அப்பகுதியின் நிலப்பரப்பு. சுதந்திரம் அடைவதற்கு முன்னர் வரை மக்கள் தொகை அடர்த்தி 100க்கும் குறைவு. ஆனால் சுதந்திரத்துக்கு பின்னர் மக்கள் தொகை அடர்த்தியானது 1951இல் 117ஆக உயர்ந்து பின் 2001இல் 325ஆக அதிகரித்தது. 2011இல் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மக்கள் தொகை அடர்த்தி 382 ஆகும். மக்கள் தொகை அடர்த்தி மிகுந்த மாநிலங்கள்: கேரளா, மேற்கு வங்காளம், பீகார், உத்தரப்பிரதேசம். அதிக மக்கள் தொகை அடர்த்தி: பீகார் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 1102 பேர், மேற்கு வங்காளத்தில் 880 பேர். குறைவான மக்கள் தொகை அடர்த்தி: அருணாச்சல பிரதேசம் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 17 நபர்கள். பாலின விகிதம். இது 1000 ஆண்களுக்கு உள்ள பெண்களின் விகிதத்தை குறிக்கிறது. 2011 கணக்கின்படி மிக குறைந்த பாலின விகிதம் ஹரியானா, 1000 ஆண்களுக்கு 877 பெண்கள். அதிக பாலின விகிதம் கேரளா, 1000 ஆண்களுக்கு 1084 பெண்கள். பிறப்பின் போது வாழ்நாள் எதிர்பார்ப்பு. பிறப்பின் போது எதிர்பார்க்கப்படும் வாழ்நாள் அளவே வாழ்நாள் எதிர்பார்ப்பு என குறிக்கப்படுகிறது. 1901 முதல் 1911 ஆண்டுகளில் வாழ்நாள் எதிர்பார்ப்பு விகிதம் 23 வருடங்கள் மட்டுமே. 2011இல் 63.5 வருடங்கள் என்ற அளவில் அதிகரித்தது. எழுத்தறிவு விகிதம். இது மொத்த மக்கள் தொகையில் எழுத்தறிவு பெற்றவர்கள் எண்ணிக்கை விகிதத்தை குறிக்கிறது. 1951இல் ஆண்களில் 4இல் ஒருவரும், பெண்களில் 12 பேரில் ஒருவரும், சராசரியாக 6 பேருக்கு ஒருவர் என்ற அளவில் எழுத்தறிவு பெற்றோர் எண்ணிக்கை இருந்தது. 2011இல் ஆண்கள் 82%, பெண்கள் 65.5%. ஒட்டுமொத்த கல்வி அறிவு விகிதம் 74.4% ஆகும். இது மற்ற வளர்ந்த நாடுகள் மற்றும் இலங்கையை காட்டிலும் கூட மிகவும் குறைவு. அதிக எழுத்தறிவு விகிதம்: கேரளா 94%,
மிசோரம் 91.3%, கோவா 88.7%, ஹிமாச்சல பிரதேசம் 82.8%, மகாராஷ்டிரா 82.3%, சிக்கிம் 81.4%, தமிழ்நாடு 80.1%. குறைந்த எழுத்தறிவு விகிதம் உள்ள மாநிலம் 2011 படி பீகார் 61.8%.